கோவை சூலூர் அந்த 10 வயது சிறுமி திடீர்னு காணாம போறாங்க. 1 மணி நேரம் கழித்து அவங்களுடைய தாய் அவங்க எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அந்த சிறுமி சடலமாக மீட்கப்படுகிறாள் அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்கும் போதும் அந்த குழந்தையினுடைய பெற்றோர் அந்த குழந்தையை பத்தி பேசும்போது அந்த குழந்தை எப்படிலாம் இருந்துச்சு, கடைசி அந்த குழந்தையினுடைய பாடியை பார்க்கும்போது கழுத்து ஒரு பக்கமா இருந்துச்சு, நிறைய காயங்கள் இருந்துச்சு, மூஞ்ச சிதைச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது நடுங்கிருச்சு நெஞ்சமெல்லாம். ஸோ இந்த இடத்துல ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி கார்த்திக் அப்படிங்கிறவனையும் மோகன் அப்படிங்கிறவனையும் நம்முடைய காவல்துறை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணவனுக்கு உடனடி தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட வேண்டும். அந்த குழந்தைக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய குரல் உயர்ந்திருக்கிறது. இவ்வளோ நாள் ஆட்சி மாதிரி இந்த ஆட்சி கிடையாதுல்ல, மாற்றம் அப்படின்னு சொல்லி நாங்களாம் ஓட்டு போட்டிருக்கோம்ல, அப்போ எங்களுக்கான மாற்றம் என்னவாக இருக்க வேண்டும்? இந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய நீதி இனி இதே மாதிரி ஒரு குழந்தை பாதிப்பை அடையாத வண்ணம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது. இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த குழந்தையினுடைய பெற்றோருக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொன்னதாகவும் கண்டிப்பா அந்த கயவர்களுக்கு உயரிய தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்படும் அப்படிங்கிற அந்த தகவலும் வெளியானது. ஆனா அதுக்கு முன்னாடி தாவேக்காவை சார்ந்தவர்கள் என்னதெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா? அவங்களுடைய தாய், அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாது, ஆனா நிறைய பேர் அதை காரணமா சொல்றாங்க. அந்த தாய் குடிச்சிருந்தாங்க, அந்த தாய்க்கும் இந்த குழந்தையை கடத்திட்டு போனான் பார்த்தீங்களா அந்த கார்த்திக் அப்படிங்கிறவனும் அவனுக்கு உறுதுணையாக இருந்த மோகன் அப்படிங்கிறவன், அந்த கார்த்திக்கும் அந்த குழந்தை தாய்க்கும் ஏதோ ஒரு விதமான கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தேவையே இல்லாத அசல் திமுக காரங்க மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மாற்றம் சொல்லி வந்திருக்கோம்டா, எங்களுக்கு தேவை அந்த குழந்தையோ அந்த தாயோ குறை சொல்வது கிடையாது, நமக்கு எல்லாருக்கும் தேவை இதே மாதிரி ஒரு குழந்தை பாதிப்படையக்கூடாது அப்படிங்கிறது தான்.